ஜல்லிக்கட்டு படத்தோட 100வது நாள் விழாவில் எம்ஜிஆர் கலந்துக்கிட்டு சிவாஜி கணேசன் உட்பட நிறைய பேருக்கு அவரோட கையால் பரிசு கிடைத்த கொடுத்துருப்பாரு. அப்போ சிவாஜிக்கு பரிசு கிடைத்த கொடுக்குறப்போ சிவாஜி கண்ணத்தில் எம்ஜிஆர் மொத்தம் கொடுத்துருப்பாரு. சிவாஜிக்கு அப்புறமா வந்த நம்பியார் சிவாஜி கொடுத்த மாதிரியே எனக்கு மொத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பார். அப்போ எம்ஜிஆர் உனக்கெல்லாம் மொத்தம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கியூட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவரோட கண்ணத்தில் மொத்தம் கொடுப்பாரு. இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு வரைக்கும் வைரல் ஆயிட்டு இருக்கு. எம்ஜிஆரை ஜல்லிக்கட்டு படத்தோட 100வது நாள் விழாவுக்கு இன்வைட் பண்ண விஷயத்தை பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லக்ஷ்மணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவா கணேசனும் சத்யராஜும் இணைந்து நடிக்க மணிவண்ணன் இயக்கத்திலே நானும் என்னுடைய சகோதரர் சித்ரா ராமும் தயாரித்த ஜல்லிக்கட்டு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து அந்த படத்துடைய 100வது நாள் விழாவை எங்கே எப்படி நடத்தலாம் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருந்த போது விழாவுக்கு தலைமை தாங்க எம்ஜிஆரை அழைக்கலாமா என்று கேட்டார் சத்யராஜ். தாராளமாக அழைக்கலாம், அவர் வந்தார்னா நிச்சயமாக அந்த விழாவே பெருசாகிடும், ஆனால் அவர் வருவாரா என்று நான் சத்யராஜிடம் கேட்டபோது அழைப்போம், வந்தார்னா அதிர்ஷ்டம் என்று பதில் பிறந்தது சத்யராஜிடமிருந்து. அவர் சொன்ன யோசனை எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுனால எம்ஜிஆரை சந்திப்பதற்காக தோட்டத்துக்கு ஃபோன் செய்து நேரம் கேட்டோம். மறுநாள் காலையிலேயே வரும்படி எங்களுக்கு தகவல் வந்தது. மறுநாள் காலையில் சத்யராஜ், நான், என்னுடைய சகோதரர் சித்ரா ராமு ஆகிய மூவரும் ராமாபுரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆரை சந்திக்க சென்றபோது அங்கே பல அமைச்சர்கள் உட்பட எம்ஜிஆரை சந்திப்பதற்காக பெரும் கூட்டம் காத்து கொண்டிருந்தது. அத்தனை பேர் காத்து கொண்டிருந்த போதிலும் நாங்கள் போய் ஒரு 10-20 நிமிடங்களுக்குள்ளாக எங்களை உள்ளே அழைத்தார் எம்ஜிஆர். நாங்கள் உள்ளே போனோடனே எங்களை முகமலர வரவேற்றார் அவர். என்னையும் சத்யராஜ் அவருக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகம் என்பதால் என்ன விஷயம் வந்திருக்கீங்க என்று சிரித்தபடியே எம்ஜிஆர் என்னை பார்த்து கேட்டபோது, சிவாஜி சத்யராஜும் இணைந்து நடிக்க ஜல்லிக்கட்டுன்ற படத்தை நாங்கள் தயாரிச்சிருக்கோம், அந்த படத்துடைய 100வது நாள் விழா டிசம்பர் மாதம் வருது, அந்த விழாவுக்கு நீங்கள் தலைமை தாங்கணும், அதுக்காக தான் வந்தோம் என்று எம்ஜிஆரிடம் நான் சொன்னேன். சொன்ன உடனே எப்போ 100வது நாள் விழா என்று கேட்டார் எம்ஜிஆர். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி என்று சொன்னவுடன் வச்சுக்கோங்க நான் வருகிறேன் என்று அடுத்த கணமே பதில் பிறந்தது எம்ஜிஆரிடமிருந்து. அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த விழாவிலே நான் கலந்து கொள்கிறேன் என்று எம்ஜிஆர் சொல்வார்னு சத்யராஜ் எதிர்பார்க்கலை, நான் எதிர்பார்க்கலை, என்னுடைய சகோதரான சித்ரா ராமும் எதிர்பார்க்கவில்லை. எங்கள் அனைவருக்குமே அது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சிறு நேரம் அவருடன் பேசி கொண்டிருந்து விட்டு நாங்கள் மூவரும் கிளம்பிய போது, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம், சங்கோஜப்படாதீங்க என்று எம்ஜிஆர் சொல்ல, உங்களுடைய அன்பு ஒன்றே போதும் என்று நான் பதிலளித்தேன். ஆனால் சத்யராஜ் மட்டும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்வீங்கள்ல, அந்த கருவிகளில் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நினைவாக நான் வைத்துக்கொள்வேன் என்று எம்ஜிஆரிடம் சொன்னார். உடனடியாக தன்னுடைய உதவியாளரை அழைத்த எம்ஜிஆர் அவர் தினமும் பயன்படுத்துகின்ற கர்லாக்கட்டையை கொண்டு வந்து சத்யராஜிடம் தனது அன்பு பரிசாக வழங்கினார். ஜல்லிக்கட்டு படத்தினுடைய 100வது நாள் விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடுவதற்காக சென்னை முழுவதும் எல்லா அரங்கங்களையும் நாங்கள் வலை வீசி தேடினோம். ஆனால் அந்த டிசம்பர் 5ஆம் தேதி அன்று வள்ளுவர் கோட்டம் தவிர வேறு எந்த அரங்கமும் காலியாக இல்லை. வள்ளுவர் கோட்டத்தில் விழா நடத்தலான்னா பல பேர் எங்களை பயமுறுத்தினாள். அது கலைஞர் கருணாநிதி கட்டிய கட்டடம், அதனால் எம்ஜிஆர் அந்த கட்டடத்துக்குள்ளே நிச்சயமாக அடியெடுத்து வைக்க மாட்டார்கள் என்பது அவர்களது விமர்சனமாக இருந்தது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. எதுக்கு எம்ஜிஆர்டியே கேட்டலான்ட்டு எம்ஜிஆரிடம் மீண்டும் ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு அவரை சந்திப்பதற்காக ராமாபுரம் தோட்டத்துக்கு நான் சென்றேன். சென்னையில் பல இடம் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இடம் கிடைக்கல. வள்ளுவர் கோட்டம் மட்டும்தான் இருக்குது. வள்ளுவர் கோட்டத்தில் விழாவை வைத்து கொள்ளலாமா என்று எம்ஜிஆரை கேட்டபோது, ஏன் தாராளமாக வச்சுங்க, என்ன பிரச்சனை என்றார் எம்ஜிஆர். வெளியிலே பேசப்பட்ட எல்லா விமர்சனங்களும் உண்மைக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் இருந்ததை அப்போது தான் நான் தெரிந்து கொண்டேன். சாதாரணமாக முதலமைச்சர் கலந்து கொள்கின்ற விழாக்களில் எப்போவுமே யார் யார் அந்த விழாக்களிலே கலந்து கொள்கிறார் என்ற பட்டியலை முதலமைச்சருடைய பார்வைக்கு அனுப்பணும். அவர் ஒப்புக்கொண்டதற்கு பின்னாலே தான் அழைப்பதை அடிக்க முடியும். ஜல்லிக்கட்டு படத்தினுடைய 100வது நாள் விழாவிலே அப்போது திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த டி ராமானுஜம், பட்டிமன்ற பேச்சாளரான சாலமன் பாப்பையா, எழுத்தாளர் சிவசங்கரி, இயக்குனர் பாரதி ராஜா, கமல்ஹாசன் போன்றோர் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். இவர்களுடைய பட்டியலை எம்ஜிஆருடைய பார்வைக்காக அனுப்பிய போது எந்த ஒரு திருத்தமும் செய்யாமல் அந்த பட்டியலை அப்படியே ஓகே செய்தார் எம்ஜிஆர். இதற்கு பின்னாலே வள்ளுவர் கோட்டத்திலே அந்த விழாவை நடத்துவதற்காக கோலாகலமான ஏற்பாடுகள் நடைபெற்றன. வள்ளுவர் கோட்டம் முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன. சென்னை நகரம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. தினத்தந்தியில் ஒரு முழு பக்க விளம்பரத்துக்கும் ஏற்பாடு செய்திருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விழா நடப்பதற்கு முதல் நாள் இரவு 2 மணிக்கு எம்ஜிஆர் தோட்டத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நாங்கள் முதல்வரது வீட்டிலேருந்து பேசுகிறோம், நாளைக்கு விழாவில் முதல்வரால் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்குது, அதனால் விழாவை ஒத்தி போடும்படி முதல்வர் சொல்ல சொன்னார் என்ற தகவலை எங்களுக்கு பேசியவர் சொன்னார்.
அதை கேட்ட உடனே அந்த நடுராத்திரியில் மொத்தமாக எங்கள் தூக்கம் தொலைந்து போயிட்டு என்ன பண்ணுறதுனே புரியல. அந்த விழாவை நடத்துறதுக்காக ஏறக்குறைய 2 லட்ச ரூபா நாங்கள் செலவு பண்ணியிருந்தோம். இது எல்லாத்துக்கும் மேலாக அந்த விழாவை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த விழாவை ஒத்தி போகிறதுனா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. அப்போது இரவு 2 மணி என்பதால் யாரையும் தொந்தரவுப்படுத்தி அவர்களோடு பேச முடியல. அதனால் அதிகாலை 5 மணி வரை கொட்ட நான் என்னுடைய சகோதரர் சித்ராராமும் முழித்து கொண்டிருந்தோம். 5 மணிக்கு மேலே சத்யராஜுக்கு ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து இப்படி ஒரு ஃபோன் வந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்றவுடன் சொன்னபோது நேராக தோட்டத்துக்கு போய் எம்ஜிஆரையே பார்த்துடலாமா என்று கேட்டார் சத்யராஜ். அவர் சொன்ன யோசனை எங்களுக்கு மிகச்சரியாக பட்டதால் எம்ஜிஆரை சந்திக்க தோட்டத்துக்கு வரலாமா என்று அவருடைய அனுமதி கேட்டு ஃபோன் பண்ணோம். உடனடியாக புறப்பட்டு வாங்க என்று எம்ஜிஆரிடமிருந்து தகவல் பிறந்தது. சத்யராஜன் நான் அதிகாலை 6:30 மணி அளவிலே எம்ஜிஆருடைய தோட்டத்துக்கு போன போது தலைவர் மாடியிலே இருக்கிறார் என்ற தகவலை சொன்னார் கீழே இருந்த வேலையாள். அதை தொடர்ந்து நானும் சத்யராஜும் மாடிக்கு போனோம். மாடியில் கொஞ்சம் வளர்ந்த தாடியோட தலையில் தொப்பியெல்லாம் இல்லாமல் ஒரு லுங்கி கட்டி கொண்டு ஒரு தொளதொளன்னு ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு கட்டிலே அமர்ந்து கொண்டு ஒரு பெரிய பூத கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டு இருந்தார் எம்ஜிஆர். எங்களை பார்த்தவொடனே சிரித்தபடியே என்ன விஷயம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க என்று கேட்டார். நீங்கள் ஜல்லிக்கட்டு விழாவை ஒத்தி போட சொன்னதாக ஒரு தகவல் வந்தது, அதனால தான் உங்களை பார்க்க வந்தோம் என்று நானும் சத்யராஜன் சொன்னபோது மழையாக இருக்க என்றார் எம்ஜிஆர். மழை எவ்வளோ கொட்டி தீர்த்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் மட்டும் விழாவுக்கு வந்துட்டிங்கன்னா நாங்கள் விழாவை நடத்திடுவோம் என்று எம்ஜிஆரிடம் சொன்னபோது அப்படியா சரி வரேன் என்றார். அவர் அப்படி பதில் சொன்னோடனே எனக்கும் சத்யராஜுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. எங்கள் விழா நடக்காமல் போயிடுமோன்ற பதட்டத்தில் இருந்து நாங்கள் எம்ஜிஆர் விழாவுக்கு வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட உடனே சந்தோஷத்திலே மிதந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும். உடனே புறப்படுவதற்காக நாங்கள் எழுந்தபோது உட்காருங்க பால் கொடுக்க சொல்கிறேன் என்று சொன்ன எம்ஜிஆர் ஜல்லிக்கட்டு படத்தை 2 முறை பார்த்தேன் என்று சத்யராஜன் என்னிடமும் கூறினார். எம்ஜிஆர் விழாவுக்கு வருவதற்கு ஒப்புக்கொண்ட மகிழ்ச்சியோடு நாங்கள் மாடியிலிருந்து கீழே இறங்கி கீழே இருந்த நண்பர்களிடம் பேசி கொண்டிருந்த போது தான் 2-3 நாட்களாக எம்ஜிஆர் உடல் நலம் இல்லாமல் இருக்கின்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. விழாக்கு வரேன் எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவரை இப்படி தொந்தரவு பண்ணுறவே என்ற வருத்தம் எங்களுக்குள்ளே இருந்தது. எம்ஜிஆர் அன்றைக்கி இருந்த அந்த நிலைமையில் அது எந்த விழாவாக இருந்தாலும் யாரும் கலந்து கொள்ள மாட்டார். அதையெல்லாம் மீறி அந்த விழாவுக்கு வர எம்ஜிஆர் ஒப்புக்கொண்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் மீது அவருக்கு இருந்த பாசமும் மொத்தமாக இந்த சினிமா உலகத்தின் மீது அவருக்கு இருந்த அன்பும் என்று தான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த நாங்கள் விழாவுக்கான ஏற்பாடுகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த போது சரியாக 4 மணிக்கு எம்ஜிஆருடைய தனி அதிகாரியிடமிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. சரியாக 5:30 மணிக்கு தலைவர் இங்கேருந்து கிளம்புறாரு, 6 மணிக்கு வள்ளுவர் கோட்டத்தில் இருப்பார் என்று ஒரு தகவலை சொன்னார் அந்த அதிகாரி. சாயங்காலம் கரெக்டாக 5:30 மணிக்கு அவர் புறப்பட்ட உடனே அவர் புறப்பட்டு விட்டார் என்ற தகவலும் எங்களை வந்து சேர்ந்தது. 6 மணிக்கு அப்படி அந்த சூரியன் மாதிரி தங்க நிறத்தில் ஜொலிக்க காரிலிருந்து இறங்கினார் எம்ஜிஆர். காலையில் நாங்கள் எம்ஜிஆருடைய வீட்டில் அவருடைய கட்டிலில் பார்த்தோமே அந்த எம்ஜிஆருக்கும் சாயங்காலம் அந்த விழாவுக்கு அந்த எம்ஜிஆருக்கும் சம்பந்தமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அப்படியே ஜொலித்தபடி இருந்தார். வள்ளுவர் கோட்டத்து வாசலிலே சத்யராஜ், என்னுடைய சகோதரர் சித்ராராமும் நான் ஆகிய 3 எம்ஜிஆரை வரவேற்று மேடைக்கு அழைத்து சென்றோம். மேடைக்கு போனோடனே அவரை கட்டி தழுவி வரவேற்றார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அந்த விழா ஒரு மறக்க முடியாத ஒரு விழாவாக அமைந்தது. எம்ஜிஆருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருமே அந்த விழாவில் அதிகபட்சமாக எம்ஜிஆர் 1/2 மணி நேரம் தான் இருப்பார் என்றும் 4 அல்லது 5 பேருக்கு மட்டும்தான் அவரது கரத்தால் கேடயங்களை வழங்குவார் என்றும் எங்களிடம் சொன்னார்கள். ஆனால் எம்ஜிஆர் அந்த விழாவில் இருந்தது எவ்வளோ நேரம் தெரியுமா? ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த விழாவிலே இருந்தார் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கையால் 10க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு கேடயங்களை வழங்கினார். அந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அந்த விழாவுக்கு பல சிறப்புகள் உண்டு. எம்ஜிஆரும் சிவாஜியும் மிக நெருக்கமான நண்பர்கள் என்றாலும் சிவாஜி நடித்த ஒரு படத்தினுடைய 100வது நாள் விழாவிலே அது வரைக்கும் எம்ஜிஆர் கலந்து கொண்டதே இல்லை. எம்ஜிஆர் கலந்து கொண்ட சிவாஜி படத்தினுடைய முதல் 100வது நாள் விழாவும் கடைசி 100வது நாள் விழாவும் ஜல்லிக்கட்டு 100வது நாள் விழா மட்டுமே. அந்த விழா மேடையிலே சிவாஜிக்கு பரிசு கடைத்தை அளிப்பதற்கு முன்னாலே அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து விட்டு அதற்கு பின்னாலே தான் கடையத்தை வழங்கினார் எம்ஜிஆர். சிவாஜி கிடைத்தபடியாக பரிசு கடையத்தை வாங்க வந்த நம்பியாரிடம் எம்ஜிஆர் பரிசு கடையத்தை கொடுத்தபோது சிவாஜி கொடுத்தீங்கல்ல மொத்தம், அது மாதிரி எனக்கும் கொடுத்தீங்கன்னா தான் இந்த பரிசு கடையத்தை வாங்குவேன் என்று எம்ஜிஆரிடம் அடம் பிடித்தார் நம்பியார். அவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் இருக்க அது அப்படி ஒரு அசாத்தியமான நெருக்கம். அந்த நட்பின் காரணமாக அவங்க 2 பேரும் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்ததை அந்த வள்ளுவர் கோட்டத்திலே கூடியிருந்த 5000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் கைத்தட்டியபடி வரவேற்றார்கள்.
நம்பியார் தொடர்ந்து அடம் பிடித்ததை தொடர்ந்து சிரித்தபடியே அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு அதற்கு பின்னாலே அவருக்கு கேடயத்தை வழங்கினார் எம்ஜிஆர். எம்ஜிஆரிடம் நம்பியார் முத்தம் கேட்க எம்ஜிஆர் கொடுக்க முடியாது என்று சொல்கின்ற காட்சியும், நீங்கள் முத்தம் கொடுத்தாதான் இந்த ஷீல்டை வாங்குவேன் என்று நம்பியார் அடம் பிடிக்கின்ற காட்சியும் இன்று வரை வீடியோக்களிலே வைரலாகி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியாக இருக்கின்றது. ஜல்லிக்கட்டு படத்தினுடைய 100வது நாள் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்ற அதே டிசம்பர் மாதத்தில் பாரதி ராஜாவுடைய இயக்கத்திலே உருவான வேதம்பூது திரைப்படம் வெளியாகி வந்தது. அந்த படத்திலே தணிக்கை குழுவினால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக மும்பைக்கு சென்று அந்த பிரச்சனைகளை சரி செய்துவிட்டு வருமாறு என்னிடம் சொன்னார் பாரதி ராஜா. அதன் காரணமாக 20ஆம் தேதி அளவிலே பம்பாய்க்கு புறப்பட்டு சென்றேன். நான் வேதம்பூது படம் பற்றிய தணிக்கை பிரச்சனைகளை பேசுவதற்காக நான் பம்பாயிலே தங்கியிருந்த போது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அதிகாலையிலே பம்பாயிலே உள்ள என்னுடைய பத்திரிகை நண்பர் ஜோதி வெங்கடேஷ் எனக்கு ஃபோன் செய்தார். சித்ரா, விஷயம் தெரியுமா என்று அவர் கேட்டபோதே அவருடைய குரலிலே ஒரு பதட்டம் தெரிந்ததை என்னால் உணர முடிந்தது. என்ன விஷயம் என்று நான் கேட்டபோது, இன்னைக்கு காலையில் எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்ற அதிர்ச்சியான தகவலை சொன்னார் ஜோதி வெங்கடேஷ். அதை கேட்டவுடனே அடுத்த 2 மணி நேரத்துக்கு என்னால் செயல்படவே முடியவில்லை என்பதுதான் நிஜம். எனக்கும் இந்த உலக அனுபவம்லாம் ஏதோ கொஞ்சம் லேசாக உண்டுன்னாலும் எம்ஜிஆர் என்ற அந்த மாமனிதருக்கெல்லாம் இறப்பே இருக்காது என்று தான் அன்று வரை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்பதுதான் உண்மை. அதனால் தான் எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்ற அந்த செய்தி எனக்குள்ளே அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. எம்ஜிஆருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக உடனடியாக சென்னை போவதற்காக எல்லா முயற்சியிலும் நான் மேற்கொண்ட போது தான் சென்னைக்கு போவதற்கு டிக்கெட்டே இல்லை என்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இருந்தாலும் ஏர்போர்ட்டுக்கு போய் முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு நேராக மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். நான் எம்ஜிஆர் இறந்ததன் காரணமாக சென்னையே முடங்கி போயிருந்ததையும் போக்குவரத்து சுத்தமாக இல்லை என்பதும் தெரிந்து கொண்ட பல பயணிகள் தங்கள் டிக்கெட்டுகளை கேன்சல் செய்துவிடவே இரவு 10 மணி விமானத்திலே எனக்கு ஒரு சீட் கிடைத்தது. அந்த விமானமும் மிக தாமதமாக மும்பையிலிருந்து புறப்பட்டு அதிகாலை 2:30 மணி அளவிலே சென்னை வந்து சேர்ந்தது. அந்த விமானத்தில் என்னுடன் பயணித்தவர்களே மிக முக்கியமானவர் பிரபல பின்னணி பாடகரும் நடிகை வனிதாவினுடைய கணவருமான கிருஷ்ணகுமார். அப்போது கிருஷ்ணகுமாருடைய வீடு அண்ணா நகரிலே இருந்தது. ஏர்போர்ட்லேருந்து எப்படி அண்ணா நகருக்கு போகிறதுன்னே கிருஷ்ணகுமாருக்கு புரியல. அதனால் நீங்கள் பேசாமல் என்னுடைய வீட்டுக்கு வந்து ராத்திரி தங்கிடுங்க, அதிகாலையில் வீட்டுக்கு போய்க்கலாம் என்று சொல்லி அவரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தேன். மறுநாள் அதிகாலையில் எம்ஜிஆருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி மண்டபத்துக்கு சென்றபோது என் கண்களில் இருந்து தார தாரையாக கண்ணீர் வழிந்தோடியபடி இருந்தது. எம்ஜிஆருடைய உடலை அந்த பீரங்கி வண்டியில் வைப்பதற்காக தூக்கிய போது அப்படி ஒரு அதிர்ச்சிக்குள்ளானேன் நான். எம்ஜிஆருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கே கூடியிருந்த லட்சக்கணக்கான தாய்மார்கள் தங்களுடைய சொந்த மகனை எழுந்ததைப் போல கதறி அழுததை என்னால் பார்க்க முடியும். எம்ஜிஆருடைய இறுதி ஊர்வலத்திலே பங்கேற்பதற்காக மக்கள் வெள்ளமென திரண்டார்கள். தமிழ்நாட்டிலே மிக அதிகமான அளவிலே மக்கள் கலந்து கொண்ட இறுதி ஊர்வலம் என்றால் அது அறிஞர் அண்ணா இறந்த போது நடைபெற்ற இறுதி ஊர்வலம் தான். அதற்கு பின்னாலே அறிஞர் அண்ணாவுடைய இதயக்கனியான எம்ஜிஆருடைய இறுதி ஊர்வலத்திலே தான் அப்படி ஒரு காட்சி தமிழ்நாட்டு மக்கள் திரும்பவும் பார்த்தார்கள். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகராக இருந்த போதும் இந்த சினிமாவிலே சரித்திரம் படைத்தார். பின்னர் அரசியல்வாதியான போதும் தமிழக முதல்வரான போதும் பல புதிய சரித்திரங்களை படைத்தார். அதே மாதிரி இறந்த பிறகும் மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தவர் தான் எம்ஜிஆர்.